he was, of the same essence as that of the Father. But number one, we are not gods, right? We are not God, right? But we are called sons of God. In what way are we sons of God? We are the adopted sons of God. How are we the adopted sons of God? We are the adopted sons of God through faith. விசுவாசத்தின் பிள்ளைகள். We are like adopted brothers and sisters of Jesus Christ, and we are the adopted sons and daughters of God. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுடைய நம்ம son of God இருக்கிறதுனால what is our duty as Christians? பைபிள் என்ன சொல்லுது? What does it mean? It means that you have to perform the duty that is asked of you. நம்மளுக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு because we are sons of God. என்ன டியூட்டி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். ஆப்வியஸா நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எப்படியோ பிரச்சனைகள்ல ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நமக்கு என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுடைய அந்த fallen state is the result of their disobedience to God, and we have disobeyed God every day, and we are continuing to disobey God. As a result, we are in a fallen state. Abdina, we need transformation, we need redemption, and the redemption God's plan padi he chose Israel, and the fulfillment of Israel is Jesus Christ. And Judaism la kuda முதல்ல எடுத்த ஐயா அழகா சொன்னாரு, Jesus becomes the fulfillment of Jewish law. Abdina, he becomes he comes as a human being to pay the penalty for all of our sins. So through விசுவாசத்தினால நம்ம என்ன how are we treated? We are treated as sons of God. So இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்புன்றதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். என்ன பொறுப்பு அப்படின்னா, நம்ம லாங் டைம் கிறிஸ்டியன்ஸ் ஒரு பர்சனல் சால்வேஷன், ஒரு பர்சனல் மாற்றம், நம்ம பர்சனாலிட்டியில ஒரு சேஞ்ச் அப்படின்ற ஃபோக்கஸ் மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், ஒரு நம்ம சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்ம சொசைட்டியை பெட்டர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் as sons of God we do not have. அந்த சேலஞ்ச் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் கொடுக்க விரும்புகிறேன். As sons of God, God has called us for not only personal transformation. Obviously personal transformation உள்ள நடக்குது. நம்ம நல்ல மனுஷங்களாகணும், God கொடுத்த எல்லா கட்டளைகள், commandments நம்ம எல்லாம் கீப் பண்ணணும், அதுபடி நம்ம வாழணும். பட் அதுக்கும் மேல there is a bigger calling for us, that is transformation of the society. You and I are sons of God for what? We are followers of Jesus Christ for what? To transform the society. Basil of Caesarea அப்படின்ற ஒரு 4ஆம் நூற்றாண்டு சர்ச் ஃபாதர், அவர் பிஷப்பா இருந்தார், அந்த சபையில பிஷப்பா இருந்தாரு. அந்த டைம்ல அவர் அந்த மக்களை எப்படியாவது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த சபையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு குரூப் பயங்கர பணக்காரங்களா இருந்தாங்க, இன்னொரு குரூப் ரொம்ப ஏழையா இருந்தாங்க. 2 பேருமே ஒரே சபைக்கு தான் வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி இந்த ரிச் பீப்புளை அதர்ஸ் ஃபோக்கஸ்டா, சொசைட்டி ஃபோக்கஸ்டா எப்படி மாற்றணும் அப்படின்னு அவருடைய ரொம்ப முயற்சி பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நான் பர்சனலா மனம் மாறிட்டேன், எனக்கு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, நான் ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன். அது மட்டும் கிடையாது, உன் பக்கத்துல இருக்கிற சகோதரன் எப்படி இருக்கான், அவனுக்கு சாப்பாடு கிடைச்சதா, தண்ணி இருக்குதா. Christianity is not only personal transformation but also social transformation. அது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நம்ம as Christians நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அந்த கிறிஸ்டியன்ஸ்னால God கொடுத்த மேண்டேட் அவங்க பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல தான் ஆன்சர். Because we are all selfish. We all want to live for ourselves. We don't want to live for the others. இப்போ Basil of Caesarea
ஒரு அந்த அந்த சபையில் இருக்கக்கூடிய பணக்காரங்களை பார்த்து கேட்கிறாரு ஒரு கேள்வி. அவர் பேசுறாரு, அவருடைய பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு, what answer shall you make to the judge, you who dress walls but will not clothe a man, who screws up horses and overlook an unfashionable brother, who leave grain to rot but will not feed the starving, who buy your money and despise the oppressed. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வச்சிருக்கிற தானியங்கள் கெட்டு போறது கூட நீங்க விடுறீங்களே தவிர உங்க பக்கத்துல இருக்கிற சகோதரனுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. அந்த தானியத்தை அவங்க சகோதரனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது கெட்டு போடும், என் பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு நீ சுத்திட்டு இருக்கிற. இப்போ இந்த பேச்சுலர் சிஸ்டரியா இருக்காரு அந்த பிஷப், அவர் வந்து அவருடைய என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சொத்தை வித்து அவர் ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. புவர் பீப்புளுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவர் ப்ரீச் பண்றதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். ஆனால் சபை மக்கள் கிறிஸ்டியன்ஸ் வந்து not bothered about social transformation. They are not bothered about the well-being of the others. ஆனால் கிறிஸ்டியானிட்டி உடைய ஃபண்டமெண்டல்ல சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பர்சனல் இப்போ எக்கச்சக்க நம்ம 2000 வருஷம் சர்ச் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் வந்து கிறிஸ்டியன் சர்ச் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைசஸ், அதுல ஒரு காலத்துல ஃபோக்கஸ் பண்ணாங்க. சில குரூப் என்ன, தேவனுடைய வார்த்தையை மட்டும் டெய்லி தியானிக்கணும், தியானிச்சுட்டு நம்மளுக்குள்ளே பேசிட்டு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து ஹோலி ஸ்பிரிட், அதை மட்டும் மெடிடேட் பண்ணி ஹோலி ஸ்பிரிட்டுடைய மூவ்மெண்ட்டை மட்டும் பேசிட்டு நம்ம அப்படியே கடந்து போயிடும். ஆனால் இதனால சொசைட்டிக்கு என்ன லாபம்? What have you done for the society? That is very very important. நம்ம early missionaries-லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு மிஷனரிஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜீவோ பத்தி சார் ஐயா ரொம்ப அழகா பேசினாரு. திருவாசகத்தை பத்தி அவர் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அழகா சொன்னாரு. He was not only a missionary who wanted to bring Jesus to the people, but also transform the community. எப்படி கம்யூனிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்? பேசுறவங்க எல்லாம் தமிழ், இவர் நேட்டிவ் லேர்ன் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை நீங்க இப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மொழியை நீங்க கத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ற பைபிளையோ ஏதோ ஒரு புத்தகத்தையோ நீங்க அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் கமிட்மெண்ட், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ஜீசஸ் நம்ம அழைச்சிருக்காரு. இதை பண்றதுக்கு தான் இயேசு நம்ம அழைச்சிருக்கிறாரு. நம்ம வெறும் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சந்தோஷம் பொங்குதையோ அல்லேலூயா ஸ்தோத்திரமோ சொல்றதுக்கு நம்ம இல்லை. Of course that is good. We need social transformation. That is why you and me are called sons of God. It's very very important. Contribution to the society. அதை மைண்ட்ல வச்சு இதுதான் என்னுடைய பாட்டம் லைன் மெசேஜ். இதை நம்ம ரொம்ப அழகா நம்ம ஜீசஸ் வந்து டீச் பண்ணார் பைபிள்ல, ரொம்ப அழகா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம ஜான் 3:16ல பார்த்தோம். For God so loved the world. It does not say God only loved the Christians. It does not say God only loves one group of people. God so loved the world. Worldனா யாரு? எல்லாரும். அதுல நம்ம இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. The worldனா எல்லாரும். The Bible says God so loved everyone. முக்கியமான கமாண்ட்மெண்ட் இயேசு சொல்றாரு, you should love. முதல்ல யாரை லவ் பண்ணணும்? God. எப்படி லவ் பண்ணணும்? With all our mind, soul, strength and will. So அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப், நம்மளுடைய ஃபேமிலி லைஃப், சோஷியல் லைஃப், பர்சனல் லைஃப், எல்லா ஆங்கிள்ஸ் ஆஃப் லைஃப்க்குமே யாரு முதல் priority? God. That is how we tell them we love God. So that is the first commandment. You shall love the Lord with all your heart, soul, mind and strength. But there is another commandment which is like it. அடுத்த பகுதி நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, you shall love your neighbor. Now brothers and sisters, this is the foundation for the Christian call for social transformation. Love your neighbor. சரி, God love பண்றப்பா
அதோட ஃபினிஷ் கிடையாது. மறுபடியும் ரீட்ரேட் பண்ற பாயிண்ட், we are called sons of God for what? For transforming, for getting transformed personally, to build your own kingdom? No, it is for you to not only love God but love your neighbor. யாருப்பா அந்த நெய்பர்? எந்த நெய்பரை நான் லவ் பண்ணணும்? முதல்ல நெய்பர்னா யாருன்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். who is my neighbor? அப்பதான் நம்ம அந்த நெய்பரை நம்ம லவ் பண்ணணுமா வேண்டாமான்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். அந்த நெய்பருக்கு அழகான ஒரு பேரபிள் ஜீசஸ் சொல்லுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பேரபிள் அவர் சொல்லுவாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அந்த அந்த பேரபிள் நீங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு 13-14 வசனங்கள் இருக்கு அந்த என்டையர் பேரபிள். ஒரு லாயர் கேட்பாரு, ஆண்டவரே நான் இட்டர்னல் லைஃப் பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இயேசு சொல்வாரு, என்ன எழுதிருக்குப்பா பைபிள்ல? அழகா அந்த லாயர் சொல்வாரு, முதலாவது you have to love the Lord with all your heart, soul, mind and strength, and you should love your neighbor as well அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அப்போ ஜீசஸ் சொல்லுவாரு, சூப்பர்ப்பா நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிற, போய் பண்ணு அப்படின்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னுடைய நெய்பர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஜீசஸ் எப்படியாவது ட்ராக் பண்றதுக்கு என் நெய்பர் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜீசஸ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இந்த பேரபிள் ஆஃப் தி குட் சமாரிட்டன்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. மறுபடியும் ஆண்டவரே நான் இட்டர்னல் லைஃப் பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இயேசு சொல்வாரு, என்ன எழுதிருக்குப்பா பைபிள்ல? அழகா அந்த லாயர் சொல்வாரு, முதலாவது you have to love the Lord with all your heart, soul, mind and strength, and you should love your neighbor as well அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அப்போ ஜீசஸ் சொல்லுவாரு, சூப்பர்ப்பா நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிற, போய் பண்ணு அப்படின்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னுடைய நெய்பர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஜீசஸ் எப்படியாவது ட்ராக் பண்றதுக்கு என் நெய்பர் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜீசஸ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இந்த பேரபிள் ஆஃப் தி குட் சமாரிட்டன்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. மறுபடியும் நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு நான் போறேன். இந்த கதையில ஒருத்தர் எங்க இருந்து போறாரு? ஜெருசலேம்ல இருந்து ஜெரிகோக்கு போறாரு. சரியா? அப்படி போற வழியில அவர் எங்க டாங்கில போறாரு. போற வழியில ராபர்ட்ஸால அவர் என்ன பண்ணப்படுறாரு? தாக்கப்படுறாரு. முதல்ல என்ன பண்றாங்க? அவரை அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டுறாங்க. பைபிள் சேஸ் he was stripped. அதுக்கப்புறம் they left him half dead. பாதி உயிர் போயிடுச்சு. ட்ரெஸ் இல்ல, உயிர் போயிடுச்சு. அப்படியே படுத்து கிடக்கிறாரு. ரத்த வெள்ளத்துல அவர் படுத்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு priest வராரு. priestனா யாரு? the person who does the sacrifices and rituals in the temple of God. ஆலயத்துல தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர் அவர் priest. he performs the sacrifices. என்ன sacrifices? sin offering, எல்லா grain offerings, sin offering, எல்லா ஆஃபரிங்கும் பண்றது இந்த priest. அவர் வராரு. அந்த half dead person பார்க்கறாரு. பார்த்து அவர் அப்படியே மூவ் பண்றாரு. கடந்து செல்றாரு. நெக்ஸ்ட் லீவைட் வராரு. லீவைட்டும் priestக்கு அடுத்த லெவல் டெம்பிள்ல வேலை செய்யக்கூடிய priestக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க லீவைட்ஸ். அவர் மனசுல என்ன நினைச்சிருப்பாரு? priestே போயிட்டாரு, நம்ம என்னப்பா நம்மளும் கடந்து செல்வோம் அப்படின்னு அவரும் போறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. மூணாவது ஒருத்தர் வராரு. யாருன்னா சமாரிட்டன். சமாரிட்டன்ங்கிற வேர்ட் நீங்க மைண்ட்ல ரொம்ப வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய்பர் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமாரிட்டன் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அந்த சமாரிட்டன்? அவரை தூக்குறாரு, அவரை கிளீன் பண்றாரு, மெடிசன் சப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாரு, அவருடைய டாங்கிலே வைக்கிறாரு. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இன்னுக்கு அவரை போய் ஒரு சின்ன ஒரு ஹட் மாதிரி எங்க அவருக்கு ஒரு பேசிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அங்க கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்கியூபேட்டர் சொல்றாரு, சார் இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஃபுல் செலவு நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஒருவேளை இதை விட அவர் 2 டினாரி கொடுக்குறாரு, ஒருவேளை அதை விட அதிக பணம் ஆச்சு அப்படின்னா நான் அதுக்கு நான் செலவு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு இந்த சமாரிட்டன் சொல்லிட்டு அவர் கடந்து செல்றாரு. இப்போ சில விஷயங்கள் இந்த கதையில நமக்கு கவனிக்கும். முதல்ல அந்த லாயர் இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னா ஒரு ஜூவிஷ் லாயர். பிளஸ் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, அந்த அடிச்சு ஹாஃப் டெட்டா இருக்கிறான் பாருங்க, அந்த ஆள் மேல அந்த துணி கிடையாது. சரியா? பைபிள் என்ன சொல்லுது? he was stripped and he was left half dead.
இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படின்னா நம்ம யாரை ஹெல்ப் பண்றோம்னு யூஸ்வலா அந்த மிடில் ஈஸ்டர்ன் பீப்புளை வந்து ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க யார் அப்படின்னு. அரப்ஸ், சமாரிட்டன்ஸ், ஜூஸ் அந்த 3 பேர் தான் அந்த ஏரியால இருந்தாங்க. அரப்ஸ், ஜூஸ் அண்ட் சமாரிட்டன்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த ஆளு ட்ரெஸ் இல்லை. அப்போ இவர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது எப்படி ஒருத்தருடைய ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருடைய ஆக்சென்ட்டை வச்சு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்சென்ட்டை வச்சு. ஆனா இவரால பேச முடியாது. ஏன் பேச முடியாது? இஸ் ஆல்ரெடி half dead. So the point is, this person is an unidentifiable person. You cannot identify him. You cannot say this person is from this culture or this nation or this ethnicity or this thing. Right? Obviously, he was lying naked, now you could see everything, right? And whether it is Arabs, Jews or Samaritans, all the 3 of them, they do this process called circumcision. Yeah? So அதை பார்த்து டிசைட் பண்ண முடியாது இவங்க வந்து ஜூவா, அரபா, இதெல்லாம் சமாரிட்டனா இருக்கு. கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. 3வது கேரக்டர் சமாரிட்டன். சமாரிட்டன்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் ஹேட்ரட் இருந்திருக்கு. பைபிள் தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சமாரிட்டன்ஸ் அண்ட் ஜூஸ்க்கு செஞ்சுரியா பகை. எப்போ நார்த் இஸ்ரேல் சவுத் ஜூடாவா பிரிஞ்சதோ அப்பத்துல இருந்து பிரச்சனை. ஜூடாவுக்கும் இஸ்ரேலுக்குமே சண்டை வந்திருக்கு. ஜெரோபோம் காலத்துல சண்டை வந்திருக்கு. தனி வழிபாட்டு தலங்களே அவங்க வச்சுட்டாங்க. சமாரியாலையும் இங்க கீழே ஜூடா, அங்கிருந்து சமாரிட்டன்ஸ் வந்து இங்க வரமாட்டாங்க. எங்க வரமாட்டாங்க? ஜெருசலேமுக்கு வரமாட்டாங்க ஆலயத்துக்கு வர்ஷிப் பண்றதுக்கு. ஹேட்ரட், கம்யூனல் ஹேட்ரட். அதுக்கப்புறம் பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து ஜூடா மக்கள் வந்து அடிமையா போயிட்டு திரும்பி 70 வருஷம் கழிச்சு வரும்பொழுது ஹெல்ப் கேட்கறாங்க சமாரிட்டன்ஸ். அந்த அந்த நடுவில் இருக்கிற காலத்துல வந்து அவங்க இன்டர்மேரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த நார்த் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சமாரிட்டன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து மற்ற லோக்கல் பீப்புளோட இன்டர்மேரி பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய கார்டன்ல இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச, ஹிஸ்டாரிக்கலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திருநங்க நிறைய இருப்பாங்க. இப்போ சமாரிட்டன் ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாமா இல்லையா? ஐயோ நம்ம என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சிருவாங்க. அடிச்சு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா சமாரிட்டன் வந்து திங்க் அபவுட் இட். அப்படி இருந்துமே என்ன பண்றாரு? அவரு ரெஸ்கியூ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரத்த காரையோட கெட்டி பிடிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த half dead பர்சனை தூக்கும்போது அவருடைய ட்ரெஸ் ரத்தமாகும். He was willing to go to the dirt and be filled with blood for the sake of the person who was beaten, for the sake of the person who was oppressed. That is the foundation for call to social transformation. அப்ப அந்த சமாரிட்டன் வந்து அவருடைய உயிரே வந்து போனாலும் பரவாயில்லன்னு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. அது நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெருசலேம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் சிட்டி, என்ன எத்னிசிட்டி, என்ன ரிலீஜியஸ் பிலீஃப் மெஜாரிட்டியா இருந்தது ஜெருசலேம்ல? ஜூவிஷ். ஜெரிகோ வந்து என்ன சிட்டி? ஜூவிஷ் சிட்டி. ஸோ அப்போ ஜெருசலேம் ஜூவிஷ் சிட்டி, ஜெரிகோ ஜூவிஷ் சிட்டி. இப்போ அந்த சமாரிட்டன் எங்கே கொண்டு போயிருக்க முடியும்? அந்த ஹாஃப் டெட் பாடியை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, ஆப்வியஸா ஒரு ஜூவிஷ் செட்டில்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போயிருக்க முடியும். இப்போ ஜூவிஷ் செட்டில்மெண்ட்டுக்குள்ள ஒரு சமாரிட்டன் உள்ள போனா என்ன நடக்கும்? கல்ல தூக்கி எறிவாங்க. ஒரு ஜூவிஷ் செட்டில்மெண்ட்டுக்குள்ள ஒரு சமாரிட்டன் உள்ள போனாருன்னா கல்ல தூக்கி எறிவாங்க. அதான் அந்த டைம்ல இருக்கக்கூடிய நாம். அப்படியும் கூட என்ன பண்றாரு இந்த சமாரிட்டன்? அவருடைய லைஃபே ரிஸ்க் பண்ணி அவருடைய உயிரை காப்பாத்துறாரு. அப்போ அந்த சமாரிட்டன் வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுறாரு. அப்போ ஜீசஸ் சொல்றாரு அந்த லாயர்கிட்ட, இதுல யாரு நெய்பர் அப்படின்னு கேட்பாரு. அந்த அடிப்பட்ட பையனுக்கு யாரு நெய்பர் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த லாயர் வந்து கடைசி வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய பேரை கூட சொல்றதுக்கு அவருக்கு மனசு வராது. என்ன சொல்றாரு அப்படின்னா, லாஸ்ட் சென்டென்ஸ்ல இதுல who among these 3 were the neighbors அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த லாயர் சொல்வாரு, the one who showed him mercy. அவர் பேர் கூட சொல்ல மாட்டாரு, சமாரிட்டன் சொல்ல மாட்டாரு. பதில யாருக்கு கருணை காட்டினானோ அவன் தான் நெய்பர் அப்படின்னு பேரை கூட சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல
ஒரு இந்தியன் வந்து பாகிஸ்தானிய ஒரு அவனுடைய வில்ஃபுல் ஃப்ரீ வில்லோட ஒருத்தருடைய அவருடைய லைஃபே பணைய வச்சு அந்த பாகிஸ்தானிய சேவ் பண்ற மாதிரியான கதை. இப்போ நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கூட பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஹை கேஸ்ட் பர்சன் அண்ட் லோ கேஸ்ட் பர்சனுக்கான டிஸ்கிரிமினேஷன். இந்த ஜீசஸ் வந்து ஒரு லோ கேஸ்ட் பர்சனை அவன் என்ன பண்றாரு, ஹீரோவா மாத்துறாரு. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு நெய்பர் யார் அப்படின்னா the person who is your enemy. எனிமியா இருக்கிற சமாரிட்டன் தான் உன் நெய்பர் அப்படிங்கிறாரு. அவரை நீ நேசி அப்படிங்கிறாரு. யாரை நேசிக்கணுமா? நம்மளை நேசிக்கிறது போல அவரை நேசிக்கணும். எப்படி நம்ம நேசிக்கணுமோ அதே மாதிரி நம்ம எனிமி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவனை நம்ம நேசிக்கணும். That is love your neighbor. So obviously அப்படி பண்ணும் பொழுது நம்ம the basis for discrimination எல்லாமே வெளியில போயிடுது. ஸோ ஜீசஸ் கொடுக்குற கமாண்ட்ல முதல்ல வந்து காடை லவ் பண்ணணும், அடுத்தது நெய்பரை லவ் பண்ணணும். அந்த நெய்பர் வந்து பக்கத்தில் இருக்க சித்தப்பா மாமா கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி. நம்மளை நேசிக்கிறது போல எனிமியை நேசிக்க முடியுமா, அவருக்காக உயிரை கொடுக்க முடியுமா ஜீசஸ் கேட்கிறாரு. அந்த லவ் தான் as sons of God we are supposed to give to the world. Are we loving the world like how we are supposed to love the world? We have to think for ourselves. This is what we are called to do as Christians. Not only help Christians. நிறைய டைம் இருக்கும் கிறிஸ்டியனா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்டியனா மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இவங்க நம்மலாம் ஒரே பிலீஃப்ஸ், நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். நோ. For social transformation there is no boundary at all. No boundaries based on caste, no boundaries based on religion. All of them are made in the image of God. So நம்ம entire social transformation க்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு டியூட்டி. personal transformation first, அப்புறம் social transformation. ரெண்டுமே நம்மளை நேசிக்கிறது போல அவரை நேசிக்கிறது. எப்படி நம்ம நேசிக்கணுமோ அதே மாதிரி நம்ம எனிமி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவனை நம்ம நேசிக்கணும். That is love your neighbor. So obviously அப்படி பண்ணும் பொழுது நம்ம the basis for discrimination எல்லாமே வெளியில போயிடுது. ஸோ ஜீசஸ் கொடுக்குற கமாண்ட்ல முதல்ல வந்து காடை லவ் பண்ணணும், அடுத்தது நெய்பரை லவ் பண்ணணும். அந்த நெய்பர் வந்து பக்கத்தில் இருக்க சித்தப்பா மாமா கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி. நம்மளை நேசிக்கிறது போல எனிமியை நேசிக்க முடியுமா, அவருக்காக உயிரை கொடுக்க முடியுமா ஜீசஸ் கேட்கிறாரு. அந்த லவ் தான் as sons of God we are supposed to give to the world. Are we loving the world like how we are supposed to love the world? We have to think for ourselves. This is what we are called to do as Christians. Not only help Christians. நிறைய டைம் இருக்கும் கிறிஸ்டியனா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்டியனா மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இவங்க நம்மலாம் ஒரே பிலீஃப்ஸ், நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். நோ. For social transformation there is no boundary at all. No boundaries based on caste, no boundaries based on religion. All of them are made in the image of God. So நம்ம entire social transformation க்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு டியூட்டி. personal transformation first, அப்புறம் social transformation. ரெண்டுமே முக்கியம். இப்போ social transformation க்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 bottom line or foundational principles இதுதான். First, love God. Second, love your neighbor. Third, we have to have this understanding that each and every human being is made in the image of God. எல்லா இண்டிவிஜுவலுமே, whether he is a Hindu, Muslim, Sikh, Jain or a Buddhist, is made in the image of God. And we are supposed to love them as you love yourself. And the question is, are we loving our neighbors as we love ourselves? Right? Because each and every person is made in the image of God. And that is the foundation for social transformation. As sons of God, we are called to transform the society. We are called to think outside of ourselves. Not only me, your family, அது மட்டும் கிடையாது. Society is very, very important. சில வசனங்களை மட்டும் நான் ரீட் பண்ணிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஜேம்ஸ் first chapter 27 verse ஜேம்ஸ் அழகா சொல்றாரு, எது பியூர் ரிலிஜன்? கிறிஸ்டியனா இருக்கிறியா, பியூர் கிறிஸ்டியானிட்டி என்னது அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, religion that is pure and undefiled before God the Father is this. He says to visit orphans and widows in their affliction and to keep oneself unstained from the world. This is pure religion.
Are you a religious person? If you are a religious person, can you say that you have a heart big enough to visit the orphan and the widow? Ask yourself this question. அடுத்த வசனம் ரொம்ப அழகா இந்த ஏசாயா அந்த முதல் அதிகாரத்துல இந்த 7 வசனங்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஜீசஸ் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட அவர் பேசுறாரு ப்ராஃபட் ஐசாயா மூலமா. இஸ்ரேல்ஸ் வந்து எல்லாம் பண்றாங்க, கடவுளுக்கு வந்து சாக்ரிஃபைசஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஆண்டவருக்கு காடுக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியங்களும் பண்றாங்க. அவங்க ஒண்ணு மறந்துடுறாங்க. அது காட் பாயிண்ட் அவுட் பண்றாரு. வாசிக்கிறேன். Hear the word of the Lord, you rulers of Sodom. Give ear to the teaching of God, you people of Gomorrah. What to me is the multitude of the sacrifices? உங்க sacrificesல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு போதும்பா, I had enough of your burnt offerings of rams and the fat of well-fed beasts. I do not delight in the blood of bulls. இந்த ரத்த பலி, இந்த புல்லை வெட்டி, ராம வெட்டி, கோட்டை வெட்டி, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லைப்பா. Cease to do evil, learn to do good, seek justice. This is one of the things that we're supposed to do. Are we seeking justice? Seek justice, correct oppression, bring justice to the fatherless, and plead the widow's cause. So what are we supposed to do for the society? We're supposed to seek justice. We are supposed to transform the society by bringing justice, by feeding the people who are hungry. We are supposed to take care of the widows, take care of the fatherless. That is our job. And the question is, are we doing it? And a factor in transforming the society. Our society transform ஆவறதுக்கு மாறுறதுக்கு are we a vessel? And the foundation for all of this is love. நான் அன்புன்னு சொல்ல பாருங்க. God கொடுத்த கமாண்ட்ல இந்த ரெண்டு இடத்துலயுமே the most important command அவர் சொல்லும் பொழுது root word is love. First is love God, அடுத்தது love your neighbor. Your neighbor is not the person who lives next to you. Your neighbor is the person who hates you, who is your enemy. Are you willing to love your neighbor? That is the foundation for social transformation. Have your eyes fixed on the outside. வீட்டுக்கு வெளியில நம்ம பார்க்கணும், சொசைட்டியை பார்க்கணும். And we have to bring transformation in all spheres of life, economic, ecological, social justice, எல்லா ஃபீல்ட்லயுமே எத்தனை ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்ட்லயுமே we are called to bring justice. But all these things should be done in love. Anbu. Love is the center of everything that we do. Thank you so much.